வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேஸ் வந்து பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சிலிண்டர் வந்து எடுத்துட்டோம். கேஸில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் 6 ப்ளஸ் எங்களுக்கு வந்து நிறையா யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வந்து ஒரு 40 டேஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து கேஸ் வராததுனால சில சிக்கன நடவடிக்கைகளை பயன்படுத்தி இது வந்து புது கேஸ் சிலிண்டர் வர வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் செய்கிறோம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன், கேஸ் ஸ்டவ் எப்படிலாம் 3 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு வர வச்சுக்கலான்ட்டு. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அது இல்லாமல் இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வருமா வராதான்ங்கிறது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 50 டேஸ் ஆகிடுச்சு. அதனால் சில மெனு பிளானை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது என்னங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்கக்கூடிய கொஷின் வந்து 1 லிட்டர் ஆயில் உங்கள் வீட்டுக்கு எப்படி பற்றும், இதுக்கு நீங்கள் வந்து நான் டிப்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோட லிங்க்கை பாருங்கள். அது வந்து நான் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி 1 லிட்டர் தான் வருது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு மறுபடியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் எண்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஸை மிச்சம் பண்ணுறதுக்காக லாஸ்ட் வீக் நாங்கள் செஞ்ச மெனு பிளான், அது வந்து பார்த்திங்கன்னா கேஸை ரொம்ப எடுக்காமல் இருக்கிறதுக்கான மெனு பிளான் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். தோசையை பொறுத்த மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எலக்ட்ரிக் அடுப்பில் தான், ஏன்னா தோசைக்கல் எலக்ட்ரிக் அடுப்பில் செட் ஆச்சு. அதனால் தோசை ஒரே ஒரு கூட்டு பண்ணிட்டோம், சொரக்காய் கூட்டு மாதிரி பண்ணிட்டோம். ஸோ அதே தான் தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டோம், அதே தான் சாப்பாட்டுக்கும் தொட்டு சாப்பிட்டோம். சாப்பாட்டுக்கும் குழம்பு மாதிரி ஊற்றிக்கிட்டோம். தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா வெங்காய வடகம் வச்சுக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டே. ஸோ நைட்டுக்கும் தோசை கூட்டு தான். அடுத்து நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கல்லில் எலக்ட்ரிக் அடுப்பில் தோசை சுட்டாச்சு. சட்னி வந்து குழம்பு இல்லை அப்படிங்கிறதுனால மிக்ஸி யூஸ் பண்ணி தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ். ஸோ லெமன் ரைஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக குவிக்காக பண்ணிடலாம். அதனால் ரைஸ் ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் தாளித்து டக்குன்னு புழிஞ்சு எடுத்தாச்சு. இன்னொரு அடுப்பில் வாழைக்காய் பொரியல் செஞ்சு எடுத்தாச்சு. வாழைக்காய் டக்குன்னு வெந்துருங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி மாதிரி வச்சு அன்றைக்கி நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கு ரொம்ப ரொம்ப குவிக்காக பண்ணிடலைன்னா அரைச்சி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு தாளித்தா போதும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு ரொம்ப சீக்கிரமே வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பொடலங்காய் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ பொடலங்காய் போட்டு பொரியல் பண்ணோம். கீரையே ரொம்ப சேர்த்துக்கல அப்படின்னு கொஞ்சம் வந்து ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீரை வாங்கி கடையல் பண்ணால் அதுக்கு கேஸ் செலவாகும்ன்ட்டு சரி முருங்கைக்கீரை பொரியல் டக்குன்னு செஞ்சிடலான்ட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டோம். கொஞ்சம் வந்து வடகம் வறுத்துக்கிட்டோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஸ் இழுக்கும் நினச்சோம், பட் வேகமாக செஞ்சு முடிச்சிட்டோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எலக்ட்ரிக் அடுப்பில் தோசை சுட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னி வந்து மிக்சியிலே அரைச்சாச்சு. ஸோ எந்த விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கேஸை வந்து யூஸ் பண்ணல, தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு வச்சுக்கிட்டோம், முட்டை ஆம்லெட்டு. ஸோ ஆம்லெட் வந்து தோசைக்கல்லில் யூஸ் பண்ணுறதுனால எலக்ட்ரிக் அடுப்பில் போட்டாச்சு. முட்டை குழம்புக்கும் ரைஸ்க்கும் மட்டும்தான் கேஸை யூஸ் பண்ணோம். டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சுட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாம்பாரும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் பண்ணிட்டோம். அதே சாம்பாரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் உப்புமா பண்ணி சாம்பார் வச்சுக்கிட்டோம், வடை வெளியில் வாங்கிக்கிட்டோம். மதியத்துக்கு சாம்பார் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், இதுவும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணியாச்சு. அப்பளம் வறுத்துக்கிட்டோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டு சாம்பார் ஆக்சுவலாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுன்னா காலையில் யூஸ் பண்ணதுனால அதனால் இட்லி பொடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இட்லி பொடி தான் இந்த மாதிரி டைமில் கை கொடுக்குது, குருமா குழம்புன்னு போகாமல் இந்த மாதிரி கேஸ் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய சைட் டிஷ்க்கு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி தொக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். தக்காளி கெட்டியாக அரைச்சி டக்குன்னு வந்து வேக வச்சு எடுத்துட்டாங்க. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 part ரைஸ் தான், அதாவது குஸ்கா மாதிரி பண்ணாங்க குக்கர்லேயே. ஸோ வந்து ஒரு 20 minutesக்குள்ளே முடிஞ்சிருச்சு. தொட்டுக்கு எதுக்குமே பண்ணல, காயும் இல்லை அப்படிங்கிறதுனால உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து வாங்கிக்கிட்டோம். இது வந்து நாங்கள் மோஸ்ட்லி அடிக்கடி கேஸ் இருக்கிறப்பையும் சரி இல்லாதப்பையும் சரி செய்வோம். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டுக்கிட்டோம். ஏதாவது ஸ்பைஸியாக செஞ்சு தாங்கன்னு சொன்னாங்க. நைட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவி. சப்பாத்தி வந்து தோசைக்கல், அதனால் எலக்ட்ரிக் அடுப்பு. சிக்கன் கிரேவி மட்டும் கொஞ்சம் வேகமாக கேஸில் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி மிச்சம் எடுத்து வச்சுருந்தோம். ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அப்பளம் பொரித்து அந்த கிரேவி போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். அன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா
சூடாக இட்லி சுட்டுட்டு கொத்தமல்லி சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சோம். சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி நைட்டு பண்ணதுனால கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிட்டோம். அதை அடுத்த நாள் மதியத்துக்கு சூடு பண்ணி சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டோம். ஸோ ரைஸ் மட்டும்தான் அன்றைக்கி சமைக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்பளம் வறுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் பெரிய லெவலில் எங்களுக்கு கேஸ் வந்து இதுக்கு பெரிய கன்சப்ஷன் நடக்காது. ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸை சில மெனு பிளான்ஸை வந்து நாங்கள் பிளான் பண்ணி கேஸை வந்து மிச்சம் பண்ணியிருக்கோம். இதை பற்றின கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட நிறையா பேர் கேட்கக்கூடிய விஷயம் இதே தான், 1 லிட்டர் ஆயில் உங்களுக்கு எப்படி பண்ணுது, வீட்டிலையே ஸ்நாக்ஸ் போடுறீங்க எப்படி 1 லிட்டர் பத்துது, எங்களுக்கெலாம் 4 லிட்டர் ஆகுது, உங்களுக்கு எப்படி 1 லிட்டர் வருது, இந்த மாதிரி நிறைய டைம் கொஷின் கேட்டிருந்தாங்க. நான் அது வந்து கிராசரி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நான் அதுக்கு சில டிப்ஸை எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு. அந்த வீடியோவை நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டேன். திரும்பி வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பாருங்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நான் 1 லிட்டர் பாக்கெட் வாங்கினேன் அப்படின்னா 1 லிட்டர் பாக்கெட் ஸ்டாக் இருக்கும். நாங்கள் புதுசாக வாங்குறத ஸ்டாக்கில் வச்சுட்டு பழைய ஸ்டாக் எடுத்து யூஸ் பண்ணுவோம். இது எப்போதுமே இது கண்டினியூஸாக வரும். இப்போ நான் அந்த புது வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து நான் வந்து என்ன பாக்கெட் வாங்குறப்ப 2 பாக்கெட்டாக வாங்குவேன். 1 பாக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். 1 பாக்கெட் ஸ்டாக் இருக்கும். அடுத்த மாதம் வாங்குறப்ப இந்த 1 பாக்கெட் ஸ்டாக் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு புதுசாக வாங்குறத அந்த ஸ்டாக் டப்பாவில் போட்டு வச்சுருவோம். ஸோ ஒரு லிட்டர் மட்டும் எப்படி பத்துது அப்படின்னா, மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் கம்மி. இப்போ நாங்கள் பூரி போடுறோம் அப்படின்னா எண்ணெய் அளவாக ஊற்றி தான் செய்வோம். அதே மாதிரி வடகமாக இருக்கட்டும், அப்பளமாக இருக்கட்டும், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் செய்ய மாட்டோம். ரொம்ப ரேராக காய் இல்லாதப்போ மட்டும்தான் செய்வோம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி தோசைக்கெல்லாம் ஒரு 4 ட்ராப் 5 ட்ராப் தான் ஊற்றுவாங்க. ஸோ ஒய்ஃபுக்கு அந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி அவங்களுக்கு கை வந்து பழகிருச்சு. நாங்கள் எதுக்கு எண்ணெய் நிறையா யூஸ் பண்ணுவோங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறோன்னா அதுக்கு நல்லா யூஸ் பண்ணுவோம். ஆனால் மட்டன் குழம்புக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணுறோன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான எண்ணெய் ஊற்றி தான் வந்து 2 ஃபிஷ்ஷாக போட்டு பொரிச்சு எடுத்துகிறோம். பிகாஸ் அதிலே தான் நாங்கள் குழம்பு தாளிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி நிறைய டிப்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய டிப்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஒரு திகட்டல் வரும். அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி எங்களுக்கு பழகி இப்போ 1 லிட்டருக்குள்ளே முடிச்சிட்டோம். இப்போ வடை பஜ்ஜி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் எப்படியும் அந்த ஆயில் நம்ம வீட்டில் பொரிச்ச ஆயிலுங்கிறதுனால நாங்கள் அதை ரீயூஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக பஜ்ஜி போடுறப்பையோ வடை போடுறப்பையோ அதிகமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து உண்மை. ஸோ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். சமையல் எண்ணெயை சிக்கனமாக எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற இந்த வீடியோவை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இது வந்து ஒரு இல்லத்தரசி சொன்ன டிப்ஸ் தான். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து அதுக்கு லைக் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தோசை டெய்லி எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி தோசை தான் இருக்கும். அப்போ அதனாலே கேட்பாங்க, எப்படி நீங்கள் இட்லி கூட ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கிறீங்க. அதுக்கு காரணம் ட்ராப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். சிக்கனுக்கு மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உருளைக்கிழங்குக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவாக தான் ஊற்றி நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் வாழைக்காக்கும். மெயினாக வெஜிடபிள்ஸில் பொறுத்த மட்டும் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வேறு எந்த ரகசியம் இல்லை. இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய இன்னொரு பேக்கெட் எடுத்துப்போம். அப்படியே எடுத்தாலும் மேக்ஸிமம் ஒரு விருந்தாடி வராங்க அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வருதுன்னா 1 லிட்டருக்கு மேலே எங்களுக்கு போகாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் ஃபேக்ட் எங்கள் வீட்டிலோட ஆயில் யூசேஜை பொறுத்த மட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.